ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனம். ஐசையா சாப்டர் 46 verse 4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தாயின் கற்பத்தில் நாம் உருவான நாள் முதல் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். உடைய வாழ்க்கையில நாம் ஒரு அருமையான குழந்தையாக உருவாகும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொரு உறுப்புகளையும் அதனதன் நேரத்திலே அழகாக நேர்த்தியாக உருவாக்கி அருமையான முதிர்ந்த வளர்ச்சியடைந்த ஒரு பிள்ளையாக கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தார். இப்போது சொல்கிறார், நான் உங்கள் நரை வயது மட்டும் அப்படி செய்வேன் என்று சொல்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! நம்மை இம்மட்டும் அவர் நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். நான் இனிமேலும் உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். The Lord God, who has protected us from the time we have been formed in our mother's womb, will continually protect us. He will preserve us and He will provide everything for us. Such a wonderful God. He says, I will do it even unto your gray hair. Until you become old age, I will take care of your needs. He will not put you down, but He will always carry us. He will carry us in His shoulders. He will carry us in His strength. Such a wonderful God He is. He will carry every need of our life. He will carry out all the tasks that we are going to perform in our life. Such a wonderful God He is. Not only He is going to carry us, He is going to bear us. He is going to bear us in His arms, in His hands. He is going to provide all our needs. He will bear your expenses. He will bear all your sicknesses. He will heal you from every diseases, and He will protect you with His mighty power from the enemies. Such a wonderful God. Not only that, He says, I will deliver you. He will carry you. He will bear you. He will deliver you. When God is with you, He will remove every obstacle. He will help you to go forward. He will always be with you to preserve you and protect you. Today is the day of preservation. God will preserve you. Don't worry about it. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை ஏந்துகிற தேவன், எங்களை சுமக்கிற தேவன், எங்களை தப்புவிக்கிற தேவன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளில் இருந்தும் எங்களை நீ தப்புவிக்க போகிறீர். இந்த நாளில எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவுகளில் இருந்தும் எல்லா பிசாசின் கண்ணிகளில் இருந்தும் உடைய பிள்ளைகளை நீ தப்புவித்தரலும். உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கியறலும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். உடைய பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.